நம்முடைய தனிப்பட்ட சிந்தனை காரணமாக, மனிதனுடைய பேராசை காரணமாக நிறைய மரங்களை எல்லாம் வெட்டி விட்டோம். அதன் காரணமாக இன்னைக்கெல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியது பெரிய ஒரு அபாயம். ஒன்று ஓசான் மண்டலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஓட்டை, இன்னொன்று உலக வெப்பமயமாதல் என்கின்ற ஒரு சூழல். இதன் காரணமாக புதிதாக தோன்றி கொண்டிருக்கக்கூடிய நோய்கள், இவையெல்லாம் வருவதற்கு அடிப்படை காரணம் நாம் மரங்களை அதிகமாக வெட்டிவிட்ட காரணமும், அந்த மரங்களினுடைய பிறப்பினை அலட்சியப்படுத்திய காரணம். அதை மீட்டெடுப்பதற்காக பல்வேறு வகையான திட்டங்களை எல்லாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இந்த காவிரி கூக்குரல் என்கின்ற அமைப்பின் மூலமாக வெளியிலே மரம் வைப்பதை விட உழவர்களுடைய விவசாய பண்ணைகளிலே வைத்தோம் என்று சொன்னால் அது பல மடங்கு பயனுடையதாக இருக்கும் என்பது அடிப்படை திட்டம். என்ன அதுல சிறப்பு என்றால், ஒன்று, வெளியில வைத்திருக்கக்கூடிய மரங்களை நாம பராமரிக்காமல் விட்டு விடுகின்றோம். அதனால 10 விழுக்காடு தான் மீண்டும் உயிர் பெற்று வருகின்றன. உழவர்களிடத்திலே வந்தோம் என்று சொன்னால் அது 60-70 விழுக்காட்டுக்கு மேல வருவது. இதன் காரணமாக வேற நடப்பட்ட மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த மாதிரி அரச மரம்னு எடுத்தோம்னா ஒரு ஊர்ல 3-4 தான் நெட்ட முடியும். அது இல்லாம நம்முடைய அவங்க தர்மயாதின திட்டத்தின்படி மற்ற மரங்களையும் கொண்டு போய் நட்டுறது. இங்க நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி மரங்களை வீடுகள்ல, நம்முடைய பொது இடங்கள்ல கொண்டு வருவது என்கின்ற ஒன்று. அதே மாதிரி ஊர் காடு, பொதுவா இருக்கக்கூடிய காடுகளை கோயில்களிலேயும் ஊர்களிலேயும் இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல இந்த மாதிரி காடுகளை அமைத்தோம் என்று சொன்னால் அது மிக அந்த ஊர் மக்களுக்கு பயன்படும். இங்க இதுக்காக நல்ல ஒரு பெரிய குழு நம்முடைய சர்க்குரு அவருடைய ஈசா யோக மையத்தின் மூலமாக ஊர்கள் தோறும் சின்ன சின்ன பண்ணைகளை எல்லாம் இங்கே உருவாக்கி அந்த பணியையும் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். இப்பொழுது தர்மயாதீனம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இது போன்ற ஆதீனங்களும் மற்ற சமுதாய சமய அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியின் கீழ் இருக்கின்றோம். இதன் மூலமாக விரைவில் ஊர்களிலே எல்லா இடங்களிலேயும் வனங்கள் இருக்கும். நாம் ஒரு காலத்துல நாம வனத்துக்குள் இருந்தோம். மீண்டும் நாம் வனத்துக்குள்ள ஒவ்வொரு ஊரும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க ஒரு முயற்சி எடுப்போம், வெற்றி பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம். அதற்கு இறைவனுடைய திருவரும் துணை நிற்க வேண்டிக் கொள்கிறேன். சற்று என்விரான்மெண்டல மேம்படுத்தணும்னா எக்கனாமிக்கு நம்முடைய இணைக்கணும் முடிவு பண்ணி 2019 காவேரி சீக்கிரம் அறிவிச்சாங்க. காவேரி பொருளா ஒண்ணு இல்ல, மரம் சார்ந்த விவசாயம். என்ன விவசாயம், எந்த விவசாயம் பண்ணாலும் அதை மரத்துக்கு ஒரு பாகங்கிறத பார்க்கணும். சற்று 2004 இந்த திட்டம் வழங்கும் போது ஒரு கிராமத்துலயே 5 அரச மரம் இருந்துச்சு சொன்னாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மக்களோட மனநலம் உடல்நலம் இன்றைக்கு நல்லா சொல்லிட்டாரு. திருநகையா 24 பக்கத்தோட 100ஆண்டு விழா வருது. ஒரு கிராமம் ஒரு அரசு போனா நன்னாடு கூட அரச மரத்தையும் நடந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அரச மரங்கிறது பிள்ளைய வச்சு வழிபடுறது இல்லை. இந்த அரச மரங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு 5-6 மனிதனுக்கு தேவையான ஆச்சுன்னா ஒரு அரச மரம் கொடுத்தோம். காவேரி கூட்டுறது மூலமா மரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 1,71,00,000 மரம் வாசிச்சிருக்கோம். இந்த வருஷம் வரையும் தாழ்ந்துருக்கு. இது எல்லாத்தோட நோக்கம் மக்கள் ஆரோக்கியம் வாழ வைக்கிறது, விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, நதிகளை உயிர்ப்பிக்கிறது. இதை நம்ம மீட்டு வாக்கம் பண்ணணும்னா உலகத்தையே காப்பாற்ற முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்காக தமிழ்நாட்டில் எல்லா ஆன்மீக அமைப்பு எல்லாரும் சேர்ந்து இந்த மாசம் மரம் நடுறது, கோயில்காடு உருவாக்குறது, விவசாயிகள் மரம் நடுறது எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்துட்டு போனாலும் முடிவு பண்ணி இதை மிகப்பெரிய லான்ச் நடக்க போகுது. இன்னைக்கு அது முடிவு பண்ணி தருமபுரம் ஆதீனத்தில் இன்னைக்கு காலையில ஒரு கிராமம் ஒரு அரச மரத்துக்கு ஒரு திட்டம் என்னன்னா, ஐயாவோட 25வது பட்டம் 24வது பட்டத்துக்கு 100ஆண்டு விழால நேரம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கிராமம் ஒரு அரசு கோயம்புத்தூர்ல, அப்புறம் ஈரோட்ல பண்ணோம், இதுல கிருஷ்ணகிரியில பண்ணோம். இன்னைக்கு தருமபுரம் ஆதீனத்துல மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு கிராமம் ஒரு அரசு துவங்கிட்டு வந்திருக்கிறோம். அங்கேயே அவங்க சொல்லிட்டாங்க கோயில் காடுகள் நம்ம இணைஞ்சு செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய லான்ச்சு கோயில் காடுகள் நடக்க போகுது. என்னோட நோக்கம் அனைத்து கிராமத்தின் கோயில் காடு உருவாக்குறது. இப்போதைக்கு அவங்க சன்னிதானங்கள்ட்ட என்னென்ன இடம் இருக்குதோ அதுலாம் அவங்க கோயில் காடு முன் வந்துருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ண போறோம் உடனடியா.